அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விவாதம் செய்ய போகின்றோம். அதாவது ஸ்டில்னஸ் அல்லது ஸ்டன்னிங் எஃபெக்ட் அல்லது உடல் மனம் புத்தியை கடந்த அனுபவங்கள். இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த உண்மையில பரபிரம்ம உணர்வு அப்படிங்கிறதுக்கும் அந்த ஸ்டில்னஸ்ல, அதாவது அந்த உடல் மனம் புத்தியை கடந்த சில அனுபவங்கள், சில நொடிகள் கிடைக்கின்ற அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறதும் பரபிரம்ம உணர்வு அப்படிங்கிறதும் ஒன்றுதானா அல்லது வேற வேறையா? சோ அதன் மூலியமா நம்ம நான் என் சொரூபத்தை இதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு முயற்சி இன்று நான் செய்ய போகின்றேன் உங்களோடு கலந்து. இப்போ பேசிக்கலி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம விவாதம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 வருஷம் ஒரு பெண்ணு பின்னாடியே அலையிறான். திடீர்னு அவன் ஐ லவ் யூன்னு சொல்றான். எதிர்பார விதமாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா வேற லெவல் ஒரு சந்தோஷத்துக்கு அவன் போயிடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த சந்தோஷத்திற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 100% ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஷாக்கிங்கா ஒரு விஷயம் வந்தது. அதன் விளைவாக என்ன செய்யறதுன்னே தெரியல. அதாவது என்ன பண்றது, என்ன நடக்குது, இங்க உண்மையிலேயே நான் என்ன எதுவுமே அவனுக்கு தெரியல. ஒரு 10-15 செகண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் அது ஹாப்பிங்கிற ஒரு முத்திரையை குத்தி அதுக்கப்புறம் அந்த மைண்டுக்கு பின்னாடி போயிடுவான் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு டெத்தோ ஏதோ ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட், பேட் நியூஸ், அது வரும்போதும் ஒரு 10-15 செகண்ட்ஸ் டோட்டலா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை பேட் முத்திரை குத்தி மைண்டோட நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது போக நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட், நம்ம உடல் மனம் புத்தி செயல்படாம நம்ம அனுபவிக்கிறதுன்றது கிரியேட்டிவிட்டியில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லா கிரியேட்டர்ஸுமே கிட்டத்தட்ட மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா தே ஆர் யூசிங், அதாவது எந்த விதமான திங்கிங்கும் இல்லாம இருக்கும் போதும் கூட தி கெட் ஐடியாஸ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது we come to the conclusion that something is activating us அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடலாம். சோ இப்போ இன்னைக்கு என்ன புதுசா என்ன பண்ணிட போறோம் அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நேற்று டவுட் வந்துருச்சு. அது மனதோட சம்பந்தப்பட்ட உணர்வு தானா அல்லது பிரம்ம உணர்வு தானா அப்படின்னே நமக்கு டவுட் வந்துருச்சு இல்லையா? ஏன்னா அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் விருத்திய மனசுல வச்சுட்டு தான் அவன் ஸ்டன் ஆனா, அல்லது சேடுங்கிற விருத்தியை வச்சுட்டு தான் ஸ்டன் ஆனா, அங்க மனம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு எழுந்தது. சோ அதனால ரொம்ப டீட்டெயிலா நம்ம போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ பிரம்ம உணர்வுக்கும் இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் உணர்வுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஏன்னா இது ஸ்டன்னிங் எஃபெக்ட் வரும்போது மட்டும்தானே வந்தது. சம்திங் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தா தானே அந்த ஸ்டன்னிங் எஃபெக்டே கிடைச்சது. ஆனா பிரம்ம உணர்வுங்கிறது எந்த விதமான ஷாக்கிங் எஃபெக்டும் இல்லாம அது சுயமாக பெர்மனண்டாக தானாக இருக்கின்றது அல்லவா? ஹவ் குட் யூ ஈக்குவேட் தட் வித் திஸ்? அதை போயிட்டு ஏன் இங்க நீங்க இணைக்கிறீங்க என்றெல்லாம் சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. சரியா? சோ அதனால ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் டைரக்டாவே. ஆமா இல்ல ரெண்டையுமே நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது பிரம்ம உணர்வா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிற ஒரு பதிலும் சொல்ல வேண்டியது இருக்கு, இல்லைங்கிற ஒரு பதிலும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமாங்கிற ஆஸ்பெக்ட்ல எப்படி, இல்லைங்கிற ஆஸ்பெக்ட்ல எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணிட்டா நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஆமாங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆமாங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ஸ்டில் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. சரியா? மைண்டு கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்டில் ஆகுது. பிரம்ம உணர்வுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு அவ்யக்த பரபிரம்ம உணர்வு, வியக்த பரபிரம்ம உணர்வு. அவ்யக்த பரபிரம்ம உணர்வுல மைண்ட் ஸ்டில் ஆகும். சரியா? அப்ப இந்த மைண்ட் ஸ்டில்னஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் ஆமான்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, மைண்டே ஸ்டில் ஆயிடுச்சு, therefore there is no ego. சரியா? அங்க ஈகோ இருக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. சோ பரபிரம்ம உணர்வுல ஈகோ இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்டன்னிங் எஃபெக்ட்லயும் ஈகோ இல்ல. ஏன்னா மைண்டோடைய ரூட், அஞ்ஞானத்தினுடைய ரூட் என்னன்னா, நான் இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் அதை உண்மையை நம்பணும். சரியா? பொய் நம்பினா கூடாது, ஈகோன்னு சொல்லக்கூடாது. உண்மை நான் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால அதை நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? அப்ப ஆமான்னு சொல்றதுக்கு இந்த ரெண்டு ரீசன் இருக்கு. இல்லைன்னு சொல்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா,
அப்ப அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் என் சொரூபமாகவே இருக்கு. ஆனா அதை நான் ரெகக்னைஸ் பண்றேனா, அதை அனுபவிக்கிறேனா அப்படின்னா இல்லைங்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டீப் ஸ்லீப் மாதிரி வச்சுக்கோங்களேன். டீப் ஸ்லீப்ல அப்கோர்ஸ் நம்ம உடல் மனம் புத்தியை கடந்த நிலையில தான் இருக்கும். ஆனா we are unable to enjoy it. அது ஞானிக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதை ரொம்ப டீட்டெயிலா எனக்கு போவேனா. இப்போதைக்கு நான் சிம்பிளா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க பிரம்மமாக இருக்கிறீர்கள். 10 செகண்ட் பிரம்மமாகவே இருந்தீர்கள். ஆனால் பிரம்ம உணர்வில் இருக்கின்றேன் என்று உணர்வில்லாமல் பிரம்மமாக இருந்தீர்கள் அப்படிங்கிற. என்னையா சொல்ற? நான் நானா இருக்கேன். ஆனா நான் நானா இல்ல. என்னையா சொல்ற? அப்படின்ற மாதிரி தோணும். பட் தட் இஸ் வாட் தி ட்ரூத். நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்ம உணர்வுக்கும் ஞானியுடைய பிரம்ம உணர்வுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல நீங்க பிரம்ம உணர்வாகவே இருந்தும் அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணல. அதுதான் நான் அப்படிங்கிற அந்த கான்சியஸ கொண்டு வந்து நீங்க அதை அனுபவிக்கல. ஆனா ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஒருவேளை அந்த நிர்விகல்ப சமாதி லைக் தீர்த்த பரபிரமத்துக்கு அவனாலேயே போக முடியும். லைக் நிர்விகல்ப சமாதியோ அல்லது கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேஷன்ல அப்படி உட்கார்ந்தாருன்னா அவனும் வந்து அந்த நிலைக்கு போயிட முடியும். இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நோ மைண்ட் ஸ்டேட்டை தான் நம்ம சொல்றோம். ஸோ நோ மைண்ட் ஸ்டேட்டை இவனால மெடிடேஷன்லயே கொண்டு போயிட முடியும். பட் அப்படி கொண்டு போகும்போது இப்ப இவனுக்கும் நோ மைண்ட் ஸ்டேட் இருக்கு, இவனுக்கும் நோ மைண்ட் ஸ்டேட் இருக்கு. பட் இவனுக்குள்ள நோ மைண்ட் ஸ்டேட்டை இவன் ரெகக்னைஸ் பண்ண முடியல. இவன் வந்து கான்சியஸா அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை கான்சியஸ்க்கே கொண்டு வரல அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இவன் எது கான்சியஸ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா நத்திங்னஸ் கான்சியஸ் கொண்டு வரான். அதாவது ஒரு பிரமித்த நிலையை மட்டும்தான் கான்சியஸ், எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருக்கான். அதுதான் நான்றது மட்டும் கொண்டு வரலன்னு சொல்றேன். இங்க எதுவுமே இல்லைங்கிறது இருக்கு, ஆனா அதுதான் நான்கிறது இங்க இல்ல. ஆனா இங்க எதுவுமே இல்லைங்கிறது இருக்கு, அந்த எதுவுமே இல்லைங்கிறது தான் நான் அப்படிங்கிறத சேர்த்து கொண்டு வரான். This is the minute difference between these two அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி அப்படின்னா நீ என்னதான் சொல்ற அப்படின்னா, ஆமான்னு சொல்றதுக்கு நான் என்ன ரீசன் சொன்னேன்? நோ மைண்ட் ஸ்டேட்னு சொன்னேன், ஈகோ இல்லைன்னு சொன்னேன். இங்க ரெண்டையுமே இல்ல. அப்ப ஆமான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அந்த அற்புதமான அந்த உணர்வை பெற்ற நீங்கள் அதை நான் என்று உணரவில்லை. ஆனால் இங்கே ஞானியானவன் அந்த நிலையை நான் என்று உணர்ந்து அனுபவிக்கின்றான். ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ இது இந்த விஷயம் நாட் ஒன்லி இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் இல்லை. ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இன் டிஃப்ரெண்ட் வே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது மைண்ட் இல்ல, ஈகோ இல்ல. அதனால ரெண்டும் ஒண்ணு. ஆனா அவேர்னஸ் அப்படிங்கிறது நான் தான் அதுங்கிறது ஞானி கிட்ட இருக்கு, அஞ்ஞானி கிட்ட இல்ல. ஸோ அந்த வகையில டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன நான் அனுபவிக்கும் போது அத என்னை நான் நானாக இருக்கும் போது அதை நான் உணராமல் இருக்கின்றேன் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? நான் நானாக ஒரு 10 நொடிகள் இருந்தேன், ஆனால் அதை நான் உணரவில்லை. நான் பொய்யாக இருக்கின்றேன் எல்லா நேரமும், அதை போய் நான் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். சரியா? திஸ் இஸ் வாட் தி அஞ்ஞானி இஸ் ஹேவிங். பட் இங்க அப்படி இல்லை. எது நான் எது வந்து பொய் நான் என்பதை மிக தெளிவான உணர்வோடு இருக்கின்ற ஒரு கேஸ் வந்து ஞானியினுடைய கேஸா இருக்கின்றது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதாவது அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டில்னஸ் அப்படிங்கிறது இது வந்து கிரியேட் பண்ணதா அப்படின்னு கேட்டா இல்ல, யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம சொரூபமே. அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாயையில் இருக்கும் போதும் கூட அந்த ஸ்டில்னஸ் தான், அந்த ஒரு அவ்வியக்த நிலை தான் அவ்வியக்தமா இருக்கு. வியக்தமா வந்துருச்சு அப்படின்னா அவ்வியக்த நிலைமை காணாம போயிடுச்சு அப்படின்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. ரிப்பீட்டட்லி அமிர்த நபவுல இருந்து எல்லா விஷயத்திலும் ஆணித்தரமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, உன்னுடைய சொரூபத்தை நீ மாற்றாமலேயே ஆனால் நீ மாயையாக வந்து விளையாடி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீ வியக்தமா மாறினதுக்கு அப்புறம் நீ அந்த அவ்வியக்தத்தை இழந்துட்ட அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் டசன்ட் மீன் தட் அவ்வியக்தத்தை இழந்துட்ட மாதிரி தான். ஏன்னா எதுவுமே இல்லாம இருந்தது, அப்ப ஏதோ ஒண்ணு வந்துருச்சு இல்ல, அப்படின்னா மாறினது இல்ல. அதெல்லாம் மாறட்டும். பட் ஃபீல் பார்ட், தி கான்சியஸ்னஸ் பார்ட், அந்த பிரம்ம உணர்வு. ஸோ அந்த பிரம்ம உணர்வு அப்படிங்கிற பாட்டுல பாத்தீங்கன்னா there is no big difference at all. அப்போ அந்த அவ்வியக்த நிலையில் இருந்து கொண்டே ஆனால் வியக்தமாக செயல்படுகின்ற ஒரு நிலை மனோபாவத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்போ அவ்வியக்தம்னா என்ன? ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு பிளிஸ், ஒரு கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான். இப்படி வச்சுக்கோங்க. சோ ஒரு உணர்வு, நான் உணர்வு மயமான அல்லது சிம்பிளா ஆனந்த உணர்வு மயமான, அவ்வளவுதான். இது வந்து அவ்வியக்த நிலை.
அப்ப வியக்தமா போயிடுச்சு அப்படின்னா நான் ஆனந்த உணர்வு மயமானவன் காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது இருக்கும், அது இருந்து கொண்டே, ஆனால் எல்லா விதமான எக்ஸ்ட்ரா உணர்வுகளும் இருந்து கொண்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆனந்தமயமான உணர்வே இங்கே வேறு வேறு விதமாக வெளிப்பட்டு தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர அது காணாம போயிடுச்சு அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் உங்ககிட்ட நான் இது என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நீங்க உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் இன்சிடென்ட்ஸ் நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கல. நம்ம எல்லாருமே எங்கெங்கெல்லாம் ஸ்டன்னிங் எஃபெக்ட்ஸ்ல இருப்போம் அப்படின்றத நானாவே இமேஜின் பண்ணி பார்த்து வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐஸோட ஹெல்ப் பண்ண இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோன்றது அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்றேன். ஒரு இடம் எங்கன்னா, தூங்கி விழித்தும் விழிக்காத நிலையில் அப்படின்னு சொல்றது ஜஸ்ட் ஆஃப்டர் வேக்கிங், அதாவது அந்த மொமெண்ட் ஆஃப் வேக்கிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நிலையில நமக்கு ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கும். ஆனா மைண்ட் இன்னும் முழுசா விழிக்கல, ஈகோ இன்னும் எந்திரிக்கல, ஆனாலும் ஒரு அவேர்னஸ் வந்தது. ஸோ மைண்ட் விழித்தும் விழிக்காமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவேர்னஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஈகோ ஒரு ஈகோ சென்ட்ரிக் ஒரு தாட்ஸ் வந்து கண்ணா ஓடலை, எதுவுமே பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளா காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இப்போ ஈகோ அங்க இல்ல, ஆனா ஆத்மா அங்க இருக்கு. நான் ரொம்ப டீட்டெயிலா அடுத்து என்ன உங்கள்கிட்ட பேச போறேன்னா, அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல மட்டும்தான் பரபிரமம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க மனசு புத்தியை பயன்படுத்திட்டு இருக்கும்போது கூட, அந்த மாயையில் விளையாடிட்டு இருக்கும்போது கூட பரபிரம உணர்வுல எப்படி இருக்க முடியும், அதை நம்ம எங்கேயாவது அனுபவிக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்ந்துதான் அனலைஸ் பண்ண போறேன். ஸோ பிகினிங்ல நம்ம என்ன சொன்னோம், ஸ்டன்னிங் எஃபெக்ட மட்டும் அந்த பரபிரம உணர்வுங்கிறத இருக்கு, அதை நான் நீ உணரல அப்படின்னு சொன்னோம். அதே தான் தப்பு பண்றோம். எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, நான் இந்த உடல் மனம் புத்தியோடு இருக்கும்போதும் கூட அந்த நான்கிற உணர்வு இருக்கு, அந்த நான்கிற உணர்வை நம்ம உணரல. ஸோ சிம்பிளி என்ன ஸ்பீக் பண்றேன் அப்படின்னா, வியக்தமாக இருக்கும் போதும் நான் என்கின்ற உணர்வை மறந்து விட்டேன். அவ்வியக்தமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல இப்ப நான் வியக்தமா இருக்கேன், உடல் மனம் புத்தி அப்படிங்கிறதுல ஒட்டிக்கிட்டு அந்த உண்மையான நான் உணர்வை நான் மறந்துட்டேன். சிமிலர்லி சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் மாதிரி சம் எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும்போது அவ்வியக்த பரபிரம்ம நிலையான அந்த அவேர்னஸும் எனக்கு வருது, ஆனா அங்கேயும் நான்கிற உணர்வை நான் இழந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அப்ப ஞானி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் மாதிரி அவ்வியக்த நிலையான நிருகல்ப சமாதி அந்த மாதிரி தியானா அப்படிங்கிற ஸ்டேட்லையும் அவன் தன்னை உணர்கின்றான். அண்ட் அட் தி சேம் டைம் வியக்தமா இந்த மாதிரி மாயையில விளையாடிட்டு இருக்கும் போதும் இது வெறும் மாயை, அந்த நான் உணர்வு, அதுக்கு பின்னாடி நான் உணர்வு இருக்கு, அந்த நான் உணர்வு தான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்குன்றது தெளிவோட அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த நான்ற உணர்வு, அந்த ஆத்மாங்கிற உணர்வு வந்து அவனுக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. இந்த ஸ்டன்னிங் மாதிரி எஃபெக்ட் ஸ்டேட்லயும் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. ஆனா அஞ்ஞானிக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்லயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பட் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த அனலைசிஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உணர்றதுக்காக. எதை? இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் தான் ஆத்ம உணர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் ஆஃப்டர் வேக்கிங் அப் சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் டீப் ஸ்லீப், அது எல்லாரும் அனுபவிச்ச ஒரு விஷயம். பட் டீப் ஸ்லீப்பை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியல, அதை கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, வாட்சிங் ஏ பியூட்டிஃபுல் சன்செட் அல்லது ஒரு லிசனிங் ஏ மியூசிக், நம்ம அறியாம தன்னை மறத்தல் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல உங்களையே நீங்க இழந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, மைண்ட் அப்படியே ஸ்டில் ஆயிடும். என்கிட்ட சிந்தனை இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உணர்வுமயமான ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இன்னும் 2-3 இன்சிடென்ட்ஸ். அது என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப பேசுறத கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கு உங்க மனசு யூஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஃபுல் பாயிண்டட் ஆயிடுச்சு, ஒன் பாயிண்டட் ஆயிடுச்சு, நீங்க கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கீங்க. அப்ப மனசு ஃபுல்லா ஒரே இடத்துல இருக்கு, லிசன் பண்றதுல மட்டும் இருக்கு. சரியா? அப்ப லிசன் எது வரைக்கும் பண்ணும்? அவன் ஏதாவது சொன்னா அது லிசன் பண்ணும். சொல்ற போது லிசன் பண்றதுக்காக மட்டும் இருக்கு. பேசும்போது லிசன் பண்ணிட்டு இருக்கு. அவன் பேசுறவன் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா? பேசுறவன் திடீர்னு ஸ்டாப் பண்ண உடனே நம்ம மைண்ட் ஜம்முன்னு உட்காந்துருக்கும். ஏன்னா வெயிட்டிங் டு லிசன். சோ இங்க தனியா வேற எந்த வேலையும் கிடையாது மனசுக்கு. அங்க வெயிட்டிங் டு லிசன் அப்படிங்கிறதுனால அங்க ஒரு ஸ்டில்னஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் another எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா இது லாஜிக்கலி ப்ரூவனா இருக்குன்றதுனால அதை நான் ஒத்துக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து டீப் மெடிடேஷன். அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்க முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. பட்
டீப் மெடிடேஷன்ல அட்லீஸ்ட் சம் செகண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம் என்பது ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த ஹூ அம் ஐ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. நான் யாரு, நான் இதுவா அதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த ஹூ அம் ஐ ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஈகோல பண்றீங்களா, ஈகோ இல்லாம பண்றீங்களா? ஒரு முழுமையான சரணாகத பாவத்தோட நான் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த முயற்சி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அங்கேயும் வந்து அந்த ஒரு எதுவுமே இல்லாத ஃபீலிங் அப்படின்னு சொல்ல முடியா. கிட்டத்தட்ட அந்த செல்ஃப் அவ்வியக்த, நான் இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறது அவ்வியக்ட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். வியக்தத்துக்கும் அடுத்து பேச போறேன். பட் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பட் அவ்வியக்தத்துல எங்கெங்கெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் இந்த ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை டீப்பா பண்ணிட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஆராய்ச்சியாளன் வந்து அமைதியா உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவன் மனசு அமைதியாகுது. அமைதி ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு சில விஷயங்கள் தெரியுது. சரி, இவன் மனசு அமைதியானதுக்கு அப்புறம் விஷயங்கள் தெரியுது இல்லையா? அது வேற உணர்வு அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஈஸ்வரனுடைய உணர்வு, அந்த பிரம்ம உணர்வு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வருது. இங்க மனசு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு உணர்வு வரணும். மனசு ஓடிட்டு இருக்கும் போது இருக்கிற உணர்வு பத்தி நம்ம பேசல. மனசு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் வருகின்ற உணர்வை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து டீப் இன்கொயரி லைக் உவாமையிலையும் வரும், அல்லது சயின்டிஸ்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட அது அவர்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இப்போ இந்த ஆராய்ச்சி எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு வகையும் சொல்லலாம். ஒரு ஃபேமஸ் என்னன்னா, இப்போ ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் பை தி அப்ஜெக்ட் தான். சரியா? அஃப்கோர்ஸ் வி நெவர் ரெகக்னைஸ் இட். அதை நம்ம ரெகக்னைஸே பண்ணல அப்படிங்கிறத விடுங்க. நம்ம வந்து நான்கிற உணர்வுல இல்ல. நான் நானாக இருக்கும் போதும் நான் நானாக இல்லை. அதாவது நான் நானாக இருக்கும் போதும் நான் என்ற உணர்வை நான் அதில் வைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஆனா அது எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துல நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? வேற உங்களுடைய அனுபவங்கள் எத்தனை இருந்தாலும் அதையும் சேர்ந்து நீங்க ரிசர்ச்குள்ள எடுத்துக்கோங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நானை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். அந்த நானை நம்ம ரெகக்னைஸ் பண்ணாமலே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ரெகக்னைஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட் வரும்போது அந்த இடத்துல நீங்க உங்க மனசுக்குள்ள இது என்னது, இது ஒரு உணர்வா, இதுவே நானா, ஜஸ்ட் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு உணர்வு வருது, நான்கிற உணர்வு வந்துருச்சு, பிரம்ம உணர்வு வந்துருச்சு. ஆனா அதை ரெகக்னைஸ் பண்ணணும்ல. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு டவுட் வரும். ஆனா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன். அதான் பிரம்ம உணர்வே வந்துருச்சுங்கிற, அப்புறம் நான் என்ன ரெகக்னைஸ் பண்றது? பிரம்ம உணர்வே வந்ததுக்கு அப்புறம் யார் யாரை ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி பிரம்மம் தான் பிரம்ம உணர்வை ரெகக்னைஸ் பண்ணணும், வேற யாரு? அல்லது சித்தாபாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அஞ்ஞானத்துல இருக்கிறது சித்தாபாஸ். அந்த சித்தாபாஸ் தான் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். ஐ வாண்டட் டு கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போற அடுத்த. ஏன்னா அந்த பாயிண்ட வந்து நான் உணர செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த பாயிண்ட, அந்த ஸ்டில்னஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டில்னஸ் பாயிண்ட யூ ஹாவ் டு திங்க் தட் அது நீங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அண்ணா வந்து அடிக்கடி இந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்லுவாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு பிச்சைக்காரி ரோட்ல ஒரு பிச்சைக்காரி இருந்தா, ரொம்ப பயங்கரமான அழுக்கு, ஒரு குளிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அழுக்கா அவருக்கு இருந்தா, அந்த பக்கமா ஒரு பணக்காரன் போகும்போது அந்த ஒரு லூசு பையலுக்கு அவளை பார்த்த உடனே ஒரு மோகம் வந்துருச்சு. அவளை அழகுல மயங்கிட்டான். ஸோ உடனே என்ன பண்றான்னா, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க ஒரு 2 பயங்கரமான அழகான பெண்களை வைத்து நீ அவளுக்கு குளிப்பாட்டி செஞ்சு வேற லெவல்ல அவளை வந்து அலங்கரிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அப்படிங்கிற மாதிரி கதை. சரியா? அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவளை கொண்டு போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கிறாங்க. அப்போ அவ சந்தோஷப்படணும் இல்லையா? ஆனா அவளுக்கு பிடிக்கல. அவன் வந்து ரேப் பண்றான்லாம் சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேணாம். அவன் வந்து காதலிக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அவளுக்கு என்ன வரணும்? சந்தோஷம் தானே வரணும். ஆனா அவளுக்கு சந்தோஷம் வரல.
அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பிடிக்கல, அந்த ஏசி பிடிக்கல, அந்த ட்ரெஸ் வந்து அழுக்கான குளிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல, அவளை குளிக்க வைக்கிறதே பிடிக்கல, அவளை நீட்டா இருக்க வைக்கிறதே பிடிக்கல, சுத்தமா வந்து நரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க ஏற்படுத்துறான். எப்படா இவங்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்காக காத்திருக்கா. ஆனா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இவ பயங்கரமா சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கேப் கிடைக்குது, தப்பிச்சோம் பிடிச்சோம்னு ஓடி போயிடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த கதையில நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, அவள் ஒரு உணர்வை பெற்றாள். எந்த உணர்வை பெற்றாள்? ஒரு நல்லுணர்வை பெற்றாள். அற்புதமான ஒரு உணர்வை பெற்றாள். இதுவரைக்கும் பெற்ற உணர்வு அழுக்குணர்வு. இப்போது பெற்ற உணர்வு சுத்த உணர்வு இல்லையா? ஏன்னா சுத்தம் தானே படுத்துறாங்க. சுத்த உணர்வு. சுத்த உணர்வை பெற்றால் அது வரைக்கும் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தது அழுக்கு உணர்வு. ஆனால் அந்த சுத்த உணர்வை அவள் ரெகனைஸ் செய்யாத காரணத்தினால் சுத்த உணர்வை பெற்ற போதும் கூட அவள் அனுபவிக்கவில்லை என்று புரிகிறதா? So this is what I'm coming to say. நான் என்ன சொன்னேன்? நீங்க அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல உங்களை நீங்களாவே ஆயிடுறீங்க. ஆனா அதை நீங்க ரெகனைஸ் பண்ணல, அதை நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது இந்த எக்ஸாம்பிள்ல போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். அது எப்படி நாங்க பண்ணாம இருப்போம் அப்படின்னா, அந்த பிச்சைக்காரி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ உணர்வ அவ ஃபீல் பண்ணாளா? பண்ணல. அத வந்து டோட்டலா நெக்லெக்ட் பண்றா. அது அவளுக்கு பிடிக்கல. சோ தேர்ஃபோர் அவளுக்கு இந்த மனசோடையே ஒட்டி ஒட்டி வாழ்ந்து வாழ்ந்து அந்த மனசு கொடுக்குற ஃபீலிங் தான் பிடிக்குது அப்படின்னா, அழுக்கோடையே ஒட்டி ஒட்டி வாழ்ந்த அந்த அழுக்கு தான் அவளுக்கு பிடிக்குது. நமக்கெல்லாம் வந்து மனசோடையே ஒட்டி ஒட்டி வாழ்ந்த அதை என்னதான் அழுக்கா இருந்தாலும் என்னதான் துக்கமா இருந்தாலும் துக்கமே உயிர் நாடியாக போய் அந்த துக்கமே நமக்கு பிடிக்குது. அப்போ அந்த சுத்த உணர்வு வரும்போது அந்த சுத்த உணர்வுல நம்ம ரிஜாய்ஸ் பண்ணல, அதை ரெகனைஸே பண்ணல, அதை கான்சியஸா நம்ம ஃபீலே பண்ணல. ஏன்னா அந்த கான்சியஸ் அழுக்குல ஒட்டிட்டு இருக்கு. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு கான்சியஸ்லாம் இல்ல. பொய் கான்சியஸ், உண்மை கான்சியஸ் அப்படின்னு அடிக்கடி பேசுறது உண்டு. சிதாபாசன் அப்படிங்கிறது அல்ல பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதுவே பொய் உணர்வாக விதவிதமா வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ இப்போ ஒரு ஞானிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, தான் யார் அப்படிங்கிற உண்மை உணர்வு ஸ்பஷ்டமா அவனுக்கு இருக்கு, தெளிவா அவனுக்கு இருக்கு. அட் தி சேம் டைம் இது பொய் உணர்வுங்கிற ஃபீலிங்கோட அவன் தெளிவா வாழ்றான் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா இங்க இந்த அஞ்ஞானி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பரிசுத்த உணர்வு அழுக்குல போய் ஒட்டிக்கிச்சு. பேக்ல அது பரிசுத்தமா இருக்கேன், சும்மா நாச்சுக்கு மாயைக்காக அழுக்குல ஒட்டிட்டு இருக்கேன்ற ஃபீலிங் ஞானிக்கு இருக்கும். பட் இவனுக்கு இருக்காது. இவன் வந்து முழுசாவே அழுக்குலயே ஒட்டிக்கிட்டான். இப்போ அழுக்கே நான் ஃபீல் பண்ணிட்டான், அழுக்கே சுகம்னு ஃபீல் பண்ணிட்டான். இப்ப அந்த பரிசுத்த உணர்வு ஒருவேளை அவனுக்கு வந்தா கூட இஸ் அன்ஏபிள் டு ரெகக்னைஸ் சொல்ல வரேன். ஏன்னா இருக்கிறது ஒருத்தன் தானேங்க, அவன் தான் உண்மையா இருக்கணும், அவன் தான் பொய்யா இருக்கணும், அந்த ரெண்டையும் அவன் தான் உணரணும். ஆனா இவன் அழுகுல ஒட்டிட்டு போயிட்டு இவனே உணரல அப்படின்னா அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல வரேன். திஸ் இஸ் தி வே வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஹூ வி ஆர். நான் நானா இருக்கும் போது கூட நான் என்ன எப்படி உணராம போனேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? திஸ் வாட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். சோ இப்படித்தான் நாம் கோட்டை விட்டோம். இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ஸ்ல ஃபுல்லா உண்மையில நம்ம அனுபவிச்சது என்ன அப்படின்னா பிரம்ம உணர்வு தான். ஆனா அதை நான் அனுபவிக்கல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அனுபவிச்சது வந்து பரபிரம்ம உணர்வா அல்லது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரபிரம்ம உணர்வுல இருந்தீங்க ஆனா அனுபவிக்கல இல்ல. அப்ப ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும்னு நான் முதல்ல சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஆமா, பிரம்ம உணர்வு தான் நீங்க இருந்தது. ஆனா அனுபவிக்கல அப்படிங்கிறப்போ அது எப்படி ஆமான்னு சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இன் திஸ் வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் அப்படியே நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் நான் காட்டுறேன் இல்லையா? அப்ப இந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன பாருங்க. சரி, இந்த ஒரு 4-5 காட்டினேன். மொமெண்ட் ஆஃப் வேக்கிங்னு சொன்னேன், டீப் ஸ்லீப்னு சொன்னேன், பிளஸ் ஒரு ரம்மியமான விஷயங்கள்ல மெய் மறந்து இருத்தல் அப்படின்னு சொன்னோம். அல்லது ஒரு மைண்ட ஃபுல் ஃபோக்கஸ் பாயிண்டடா ஒன் பாயிண்டடா கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த விஷயம் அங்கேருந்து வரல. அங்க ஒரு ஸ்டாப் கிடைக்குது பாத்தீங்களா? அது ஒரு அருமையான ஒரு ஸ்டில்னஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். மெடிடேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கிரியேட்டிவிட்டியில சயின்டிஸ்டுக்கு வர விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இருக்கணும். இப்போ இனிமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு மெடிடேஷன்லயே நீங்க ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அல்லது உங்கள் மனசை அமைதியாக வைத்திருக்கும் போது ஒரு ஒரு மனமற்ற நிலை ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப என்ன பண்ணணும்?
ஒரு அந்த நிலை வருது அப்படின்னு சொன்னா அந்த நிலைய ஓ இதுதான் நானா அப்படின்னு மட்டும் நினைச்சா போதுங்க. இந்த சித்தாபாஸ் வந்து தன்னை ரெகக்னைஸ் பண்ணணும். சித்தாபாஸ் போய் லூசுத்தனமா வேஷத்துல ஒட்டிக்கிட்டு அதுவே நானும் நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த உண்மை உணர்வு வரும்போது அந்த உண்மை உணர்வு இதுதான் நானா. ஜஸ்ட் ஃபீல் ஹூ யூ ஆர். யூ ஆர் தேட் பட் யூ ஆர் அனேபிள் டு ஃபீல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த ஃபீலிங்க கொண்டு வாங்க. ஓ இதுதான் நானா அப்படிங்கிற ஃபீல். சோ அதுதான் வந்து பிளிஸ் ஆஃப் ஆல் பிளிஸ் அப்படின்னு எல்லா வேதங்களும் கொண்டாடுகின்றதா. அப்போ துக்கத்தை தான் சுகம் என்று இத்தனை நாள் நினைத்துக் கொண்டிருந்தேனா, இதைத்தான் அந்த வேதங்கள் கொண்டாடுகின்றனவா. சம்திங் லைக் தட் ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. அதை ஃபீல் பண்ணும்போது திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்ல வரேன். சரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன, கொஞ்ச நேரத்துல நம்மால் உள்ள வருவார். யாரு? ஈகோ தான், வேற என்ன. இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டால, ஸ்டன்னிங் எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்க போகுது? 10-15 செகண்ட்ஸ் இருக்க போகுது. அந்த 10-15 செகண்டே நீங்க அனுபவிக்காம இழந்துகிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா, இனிமே இழக்காதீங்க. இதுதான் நான் ஃபீலிங் மட்டும் வாங்க. சரியா? அந்த நான் உண்மையான நானுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. இப்ப நம்மால் வருவாரு. நம்மால் யாரு? ஈகோ. ஈகோன்னா யாரு? பொய் நானு. இந்த பொய் நானும் வருவாரு. சரியா? இந்த பொய் நான, இந்த உண்மை நான நீங்க வச்சு வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த தாட்ஸ் உள்ள வரும்னு சொல்றேன். சரியா? தாட்ஸ் உள்ள வரும். நம்மளை காதலிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்ம வி ஆர் சோ லக்கி, எத்தனை ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ எனக்கு இவள் கிடைத்து விட்டால் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த தாட்ஸ் போயிட்டு இருக்கும்போது நீங்க இந்த உண்மை நாள்ல இருந்துகிட்டு இது பொய்யாக நானே தான் இப்போதைக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ ஆர் டூயிங் வெல் அர்த்தம். சரியா? சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ தாட்ஸ் வரும். நான் சூப்பரு, நான் புண்ணியம் பண்ணவேன், இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நான் பெருமை வரும். அதே நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா ஃபியர் வரும், பயம் வரும். ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வரும். அது பெருமை வந்தாலும் நீங்க வந்து அந்த உண்மை நாள்ல ஒட்டினதுனால நீங்க அங்க இருந்து கொண்டு அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மிஸ் பண்ணி தொலைக்கிறதுதான் பிரச்சனையே. அது புடிங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு இந்த ப்ரைடு, இந்த பெருமை அப்படிங்கிறது வேஷத்துக்காக நான் இங்க எனக்காக நான் தான் தாட்டை ப்ரொடியூஸ் பண்றது நான் தானே, அது நானாவே இருந்து போறேன். ஆனா அது பொய்யாக நான் தாட்டை ப்ரொடியூஸ் பண்றேன் இந்த ஒரு பெருமையாக அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை மட்டும் டெவலப் பண்ணுங்க. அல்லது நெகட்டிவ் இன்சிடென்ட்ல பயம் வருது அப்படின்னு சொன்னா நான் எதுவுமே இல்லை, நான் சூப்பரா அந்த உணர்வுல இருக்கேன். ஆனா சும்மா நாச்சுக்கும் பொய்யாக இந்த பய உணர்வை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆத்ம உணர்வை மிஸ் பண்ணாம அப்கோர்ஸ் நீங்க பொய் உணர்வுல இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஆத்ம உணர்வை மிஸ் பண்ணிட்டு பொய்யில உட்கார்ந்து இருக்கிறது தானே. அதுதான் எங்க தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆத்ம உணர்வை மிஸ் பண்ணாம நம்ம இந்த பொய் உணர்வுல இருந்தா தப்பில்லைதான். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி அந்த கேப் பிட்வீன் தி தாட்ஸ்னு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது, இன்னொரு எண்ணங்கள் ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க எண்ணங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுலயே பிஸியா இருந்துட்டீங்க. காலங்காலமா நம்ம அப்படி இருந்துட்டோம். நீ சேர்த்து தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு தாட் வருது, இன்னொரு தாட் இன்னும் வரல. இந்த 2 தாட்டுக்கு இடையில ஒரு கேப் இருந்தா தயவு செய்து அதை அனுபவிங்க. அது ஏங்க நம்ம அனுபவிக்க மாட்டேன்றோம் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஆனா அது நமக்கு போரிங் அப்படின்னு வேற சொல்லிடுறோம். தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், தாட்டே இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு லூசுத்தனமா நீ முத்திரையை குத்திட்டு உண்மையான சந்தோஷத்தை இல்லைன்னு நினைச்சா எப்படிங்க வரும்? அந்த ஒரு பைத்தியக்காரிக்கு, அந்த ஒரு பிச்சைக்காரிக்கு உண்மையான சந்தோஷத்தை காட்டினா அவன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா அவளுக்கு எப்படிங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும்? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வே அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ தேர்ஃபோர் we are unable to get it. ஸோ whenever if you don't have thoughts, தாட்லெஸ் ஸ்டேட்ல நீங்க இருக்கிறீங்க, ஒண்ணு இல்ல, தாட் ஓடிட்டே இருக்கணும். இந்த ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில ஒரு கேப் வருது அப்படின்னா அந்த கேப்பை நான் ஃபீல் பண்ணி அதை அனுபவிக்க ட்ரை பண்ணுங்க. அதை நெக்லெக்ட் பண்ண வேணாம், அதை கான்சியஸ் இல்லாம விட வேணாம், அதை விடுங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ திஸ் வே நீங்க முயற்சி பண்ணலாம். அதுக்காக ஸ்டில்னஸ் வரணும் நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேச போறேன். பிகாஸ் நீங்க மனசை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கூட நீங்க எப்படி வந்து ஆத்மானவர்களை இருக்க முடியும் அப்படிங்கிறது. பட் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, இந்த மனசை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆத்மா உணர்வுல நாம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம தான் பின்னி பிணைஞ்சிட்டோம்ல இந்த மனசோட, அந்த வேஷத்தோட பின்னி பிணைஞ்சனால அதை பிரிச்சு காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இது எனக்கு பிரிச்சு காட்டுறதுக்கு ஈஸிங்கிறதுனால நான் இதை வந்து முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல உங்கள் உடல் மனம் புத்தி இல்லாம நீங்க வந்து ஃபீல் பண்ற இந்த விஷயங்களை நீங்க இல்ல, இது நீங்க இல்லடா, அந்த உணர்வு தான்டா நீ. அது ஒரு ஏதோ ஒரு உணர்வு வந்தது, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காத, அந்த நெக்லெக்ட் பண்ண அந்த உணர்வு தான் நீ அப்படின்னு எனக்கு பிரிச்சு காட்டி அற்புதமா உங்களுக்கு உணர்த்துறதுக்கு அல்லது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை நான் ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு நம்ம போலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்
அது போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. எதுக்கு அப்படின்னா ஆத்ம உணர்வுக்கும் ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல இருந்த ஆத்ம உணர்வுக்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸை தெளிவா நான் வந்து கிளாரிஃபை பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் மூலியமா ஸ்டன்னிங் எஃபெக்ட் கிடைச்சது. சரியா? ஈவன் தோ இந்த ரெண்டும் வந்து ஒண்ணு, ஆனா இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணல, அதை ரெகக்னைஸ் பண்ணிருப்பான்னு நான் சொன்னேன். இன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, டிஃபரன்சஸ் என்னென்ன டிஃபரன்ஸ், 5 டிஃபரன்ஸ் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு சூழல் வந்து அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்டுக்கு சூழல் தானே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. உங்களால கொண்டு வர முடியாது, நீங்க தானே. ஒரு சூழல் தான் உங்களுக்கு அந்த ஸ்டன்னிங் எஃபெக்டை கொடுத்து அதுவாகவே உங்களுக்கு அந்த நான்கிறத உணர்த்த ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சுய முயற்சியில நீங்க ஒன்றும் கொண்டு வரல. ஆனா ஆத்மா ஞானி அப்படிங்கிறவன் தன் சுய முயற்சியால் அந்த ஒரு நிர்வகிப்பு சமாதி ஸ்டேட்டை, டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை அவன் எய்தி அவன் ஆனந்தமாக இருக்க முடியும். சரியா? அகைன் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் தட். இந்த மாயையில விளையாடுற ஸ்திதி நான் அடுத்து வரப்போறேன். இப்போதைக்கு இந்த அவ்யக்த நிலையை கூட நம்ம இந்த மாயில் இருக்கும் போதே அவ்வப்போது கிடைக்கின்றது என்பதை வைத்து என்னை நான் உணர்வது எப்படி அப்படிங்கிறதுனால நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இருந்தால் மட்டும்தான் ஸ்டன்னிங் எஃபெக்ட் வரும். ஆனா ஞானிக்கு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இல்லாமலேயே அவன் அந்த மனமற்ற நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது. சரி, இப்போ அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல ஈகோ என்ன ஆகும் அப்படின்னா, ஈகோ காணாம போயிடுச்சுலாம் சொல்ல முடியாது. ஈகோ நிக்குது, வேலை பார்க்காம நிக்குது. ஈகோ இல்லாம இருக்கு, ஆனா இருக்கு. சரியா? ஈகோ ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல இல்லைன்னா சொல்லிட முடியாதுல்ல அஞ்ஞானிக்கு. அதான் 10 செகண்ட் கழிச்சு வேகமா ஓடி வர்றாங்கல்ல. ஸோ தேர்ஃபோர் ஞானிக்கு வந்து அப்படி இல்லை, அவனுக்கு ஈகோவே சுத்தமா இருக்காது. சரியா? அவனுடைய அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் நோ மைண்ட் ஸ்டேட்ல ஈகோவே இருக்காது. இவனுக்கு ஈகோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அல்லது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்டுக்கு அப்புறமா நம்ம உணர்ந்தோமா அப்படின்னா இல்ல, நம்ம வந்து பிளாங்கா தான் இருந்தோமே தவிர அதை தான் நான் உணர்ந்தோமா அப்படின்னா இல்ல. ஆனா ஞானியானவன் அந்த பிளாக்னஸ் ஸ்டேட்டை, அந்த ஒரு மனமற்ற நோமைன் ஸ்டேட்டை உணர்கிறான். அதுதான் நான் ஃபீல் பண்றான். ஒரு கான்சியஸோட அந்த பிரம்ம உணர்வை அவன் உணர்கின்றான். யாரு ஞானி உணர்றான்? இந்த ஒரு ஸ்டேட்டை வச்சுதான் அது நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிச்சுங்க. கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கு இல்ல? அஞ்ஞானிக்கு ஸ்டன்னிங் எஃபெக்ட்ல இல்ல, ஆனா சமாதி நிலையில, ஐ மீன் பிரம்ம உணர்வுல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி டைமிங் ஃபேக்டர், ஸ்டெபிலிட்டி, ஸ்டன்னிங் ஃபேக்டர், ஐ மீன் ஸ்டன்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்கு மேல வராது. அவனுக்கு பெர்மனண்டாவே இருக்கும். அவன் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு நினைக்கிறானோ நிர்வேல்ப சமாதியில அவ்வளவு நேரம் இருக்கலாம், வருஷ கணக்குல கூட இருக்கலாம். அவன் எப்ப வெளியே வரணும்னு நினைக்கிறானோ வெளியே வரலாம். ஸோ கம்ப்ளீட்லி அது அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் நம்ம கையிலேயே இல்லை. அது எவ்வளவு ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல அதுவாகவே பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. சரியா? அதே மாதிரி ரிசல்ட்டா அப்படி ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட் கிடைச்சதுனால ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் நமக்கு ஞானம் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. சரியா? என்ன ஞானம் கிடைச்சது? எத்தனையோ ஸ்டன்னிங் எஃபெக்ட்ஸ் நமக்கு அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு ஏதாவது ஞானம் கிடைச்சதா அப்படின்னா ஒரு ஞானமும் கிடைக்கல. ஆனா அவன் ஞானியாகவே இருந்து கொண்டிருக்கிறான், அவன் நோ மைண்ட் ஸ்டேட்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் தி பரபிரம்ம உணர்வு அண்ட் தி ஸ்டன்னிங் எஃபெக்ட் பரபிரம்ம உணர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வி கேனாட் 100% ஈக்வேட் வித் போத் தீஸ் ஆர் ஒன் அண்ட் சேம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் என்னை நான் உணர்வதற்கு நான் இதை ஓரளவுக்கு ஆய்வுகோலாக எடுத்துக்கொண்டு என்னை நான் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற வரைக்கும் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்படியே இனிமே வர்ற அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட்ஸை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதை ரெகக்னைஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம கான்சியஸ்ல ஃபீல் பண்ணணும். அதுதான் நான் நினைக்கணும், அதுலயே உட்காந்துட்டணும். இந்த மனசு புத்தியால வரக்கூடியதுதான் மாய அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நெக்லெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும், அல்லது அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர அதை இறுக்கி பிடிக்கணும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இப்போதைக்கு நான் கேட்டுக்கொள்வேன். சரியா? சரி, இப்போ இதை வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு அனாலஜி வழியா நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஞானிக்கு நோ மைண்ட் ஸ்டேட் இருக்கு, இவனுக்கு அவ்வப்போ நோ மைண்ட் ஸ்டேட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஞானியும் அஞ்ஞானியும் 2 பேரும் அப்படியே ஒரு இருட்டான நேரத்துல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது எல்லா கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே கும் இருட்டு. திடீர்னு மேல இருந்து ஒரு மின்னல் வெளிச்சம் ஸ்பிளாஷ் அடிக்குது. அடிச்ச உடனே அடிச்சுட்டு காணாம போயிடுச்சு. சரியா? இப்போ இந்த அஞ்ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஸ்பிளாஷ் அடிக்கும் போது அதை அனுபவிக்க விரும்பல, கண்ணை முடிக்கிறான். அச்சி என்னது ஏதோ ஸ்பிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு
வேண்டாம்னு நினைக்கிறேனோ இல்லோ கண்ண முடியல, அனுபவிக்கல. சிம்பிளி நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை நீங்க அனுபவிக்கல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதான் நான் சொல்ல வரேன் இந்த எக்ஸாம்பிள் வழியா. சோ அந்த ஸ்பிளாஷ் அடிக்கும் போது கண்ணை திறந்து கொண்டு அந்த ஒளியை ஒளியில் நிறைந்தாயா அப்படின்னா நிறையல. இப்ப ஞானின்றவன் என்ன இருக்கான் அப்படின்னா, ஸ்பிளாஷ் வந்தது அப்படின்னா அதை அழகாக கண்ணை திறந்து கொண்டு அதுதான் நான் என்ற அந்த ஒளியிலே நிறைகின்றான். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அந்த ஒளியை அனுபவிக்கல அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் தி வே ஹவு வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஈவன் தோ வி ஆர். என்னையா சொல்றேன் அப்படின்னா, நான் நானாக இருந்தும் நான் எப்படி என்னை மறந்தேன், மறக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல வருகின்றேன். சரியா? ஓகே. நான் போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வாட் எவர் நவ் வி ஹவ் டிஸ்கஸ் அன்டில் நவ் அப்படின்னா, இந்த நோ மைண்ட் ஸ்டேட் அல்லது ஸ்டன்னிங் எஃபெக்ட் அல்லது ஸ்டில்னஸ் ஸ்டேட், மைண்டு இல்லாத நொடிகள். ஸோ இதை வந்து ரொம்ப இவ்வளோ டீட்டெயில் அனலைஸ் பண்ணது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு அனலைஸ் அபவுட் தி மைண்ட்ஃபுல் ஸ்டேட். மைண்ட்ஃபுல் ஸ்டேட்லயும் ஞானியாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் அனலைஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து வெரி டிஃபிகல்ட் நான் ப்ரூஃப் நான் சொல்லிட்டேன். ஸோ ஈவன் நான் ChatGPT-யோட நான் சண்டை போட்டு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணா கூட முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த நான் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்ல வந்தது. ஏன்னா அது வந்து கண்டிப்பா உங்க மைண்டுக்கு ஒட்டாத விஷயம் தானே. அந்த நோ மைண்ட் ஸ்டேட் அதை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணலன்ற ஒரு குற்றம் தான் நம்ம பண்ணோம். அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதை இறுக்கி பிடிக்கணும்ன்றதை மட்டும்தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்து இப்ப பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 100% ஷூட் ஆகாது, ஆனாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இல்லை, அவ்வளவுதான் கொடுத்தாக முடியும். இப்போ நானும் ஏஐயும் சேர்ந்து கலந்து சண்டை போட்டதுல ஒரு 5-6 எக்ஸாம்பிள் கிடைச்சது. 100% சாட்டிஸ்ஃபைட் இல்லைனாலும் அதையும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு தாய் வந்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு நைட்டு ஃபுல்லா வந்து அந்த குழந்தைக்காக தாய் வந்து முழிச்சுக்கிட்டு அந்த குழந்தையின் நலனுக்காக பாதுகாக்கிறாள் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னதான் சொல்ல வர நீ பிரம்ம உணர்வுன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு மைண்ட் இருக்கும்போது பிரம்ம உணர்வு காட்டுற அப்படின்னா, பிரம்ம உணர்வுங்கிறது எப்பயுமே எல்லார்கிட்டையும் இருக்குங்க. அது வந்து எங்கேயோ காணாம போயிடுச்சு, போய் தேடி நம்ம எடுக்க போறோம்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. பிரம்ம உணர்வுல தான் நீங்க இருக்கீங்க. சரியா? எப்படி வந்து நீங்க நோ மைண்ட் ஸ்டேட்லயும் பிரம்ம உணர்வுல தான் இருந்தீங்க, ஆனா கோட்டை விட்டீங்க. அதே மாதிரி மைண்ட் ஃபுல் ஸ்டேட்லயும் நீங்க பிரம்ம உணர்வுல தான் இருக்கீங்க, ஆனா கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோம். சரியா? So this is the way we have to understand. அப்ப நம்ம எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம பிரம்மம் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம பிரம்மம் இல்லைன்னு நாமெல்லாம் வந்து லூஸ்தனமா நினைச்சிட்டு இருக்கோம். சரியா? அப்போ எங்க இடத்துல நம்ம வந்து நம்ம உணர்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒன்னஸ் ஃபீல் அவளால கொண்டு வர முடியுது அந்த குழந்தைகிட்ட. ஈகோவை இல்லாத ஒரு ஸ்டேட். சிம்பிளி ஸ்பீக்கிங், மைண்ட்ஃபுல்லா இருக்கும் போது கூட இந்த நானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அல்லது இந்த நானே ஒரு பொய் நான் ரேஞ்சுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த நானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அல்லது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம, நம்ம காலங்காலமா டிஸ்கஸ் பண்ண விஷயம் தாங்க. ஸோ விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த ஈகோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஜஸ்ட் ஒரு உணர்வு மயமா ஒரு செயலை நீங்க பண்றது. சரியா? உங்களுடைய அந்த உணர்வு தான் பிடிக்க போறேன் இப்போ. உணர்வு மயமா ஒரு செயலா பண்றது அப்படின்னு. இப்போ அந்த இது கூட 100% எல்லா தாய்க்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி என்னை விட பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே தான் சொல்லணும். சரியா? அதாவது அந்த குழந்தைகிட்ட ஈகோங்கிறது சுத்தமா இருக்காது. அந்த குழந்தை பாவம் நைட்டு ஃபுல்லா அழுது டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளவு இம்சை பண்ணும். ஆனா அந்த குழந்தை மேல கோபமே வராது. சோ இந்த மைண்டுக்கே உண்டான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அந்த சுயநலம், இந்த செல்ஃபிஷ், இந்த ஈகோ, இந்த மண்ணாங்கட்டியல்னா அந்த இடத்துல அங்கே வர்றதே இல்லை. அவளுக்கு ஒரு உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு. அந்த உணர்வு தன் குழந்தையை காப்பதிலே அவள் படுகின்ற கஷ்டத்தை கூட அவள் கஷ்டமாகவே தெரியல. அவள் ஒரு உணர்வில் இருந்து கொண்டு ஈகோ இல்லாம, எந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது அவளுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸா தெரியுது. அந்த உணர்வு மட்டும் மோர் இம்பார்ட்டன்ஸா தெரியுது. ஸோ நான் சொல்ல வரது நல்லா கவனிங்க. ஸோ we are giving least importance for the வேஷம். வேஷம்னா என்ன? அவ படுற கஷ்டம் எல்லாம் தான் வந்து வேஷம் இல்லையா? ஸோ வேலைக்கு பால் கொடுக்கறது, சம்திங் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நைட்டுக்குள்ள அந்த படுற அவஸ்தைகள் என்பது வேஷம். அந்த வேஷத்தை அவள் லாக் ஆயிட்டு அதுல போய் உட்கார்ந்து இருந்தாளா, அந்த வேஷத்தை கூட அந்த உணர்வில் இருந்து அனுபவித்தாளா அப்படின்னா, அவள் ஒரு ஆனந்த உணர்விலேயே இருந்து கொண்டுதான் எல்லாத்தையுமே செய்வாள். அவ வந்து கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அப்படின்னா, அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் இருந்தா என்ன விட்டுடுங்க, எனக்கு தெரியாது. சரியா?
அப்படி தாய்மார்கள் பொதுவாக அங்க இருப்பார்கள், இந்த பிறந்த குழந்தையிடம் அந்த மாதிரி இருப்பார்கள் அப்படிங்கிற அசம்சன்ல நம்ம எடுத்துப்போம். சரியா? அந்த உணர்வில் இருந்து கொண்டு இவர்கள் செயல்படுவது அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிளா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மனசே செயல்படாம இருக்கும்போது இன்ட்யூஷன்ல இருந்து செயல்படும் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னும் சொல்றேன், ஈகோவே இல்லாம நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸே இல்லாம பிரம்மார்ப்பணத்தோட நீங்க சிந்தனை செய்வீர்கள். ஆனால் அந்த சிந்தனைக்கு நீங்க லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க அந்த பிரம்ம சரணாகத உணர்வுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பீங்க. அந்த உணர்வில் இருந்து கொண்டு இந்த சிந்தனையை நீ செய்து கொண்டிருப்பாயே, ஆனால் அதுவும் பிரம்ம உணர்வே என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ யூ ஆர் பிக்சிங் ஆன் தி பிரம்ம உணர்வு, பட் ஸ்டில் யூ ஆர் திங்கிங் ஃபார் தி ஏதோ ஒன்று இன்னோவேட் பண்றதுக்காக நீ திங்க் பண்ற அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா அந்த திங்கிங்க்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியா, அந்த வேஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியா அப்படின்னா இல்ல. சரணாகத உணர்வுக்கு அந்த பிரம்ம உணர்வுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆனாலும் நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரிசல்ட்ல லாஸ் இருக்காது, செஞ்சு ஆகணும்ன்ற வெறி இருக்காது. அவனுக்கு முன்னாடி நான் தயாரிச்சிடணும், இல்ல இதை வச்சுக்கிட்டு நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடணும், இந்த விதமான எந்த விதமான எண்ணங்களுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு உணர்வில் இருந்து கொண்டு ஜஸ்ட் லைக் தட் இன்னோவேட் பண்றது. ஏன்னா அதுதான் சொன்னேன், நான் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எல்லா இன்னோவேட்டர்ஸும் வந்து பிரம்ம உணர்வுல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா தாய்மார்களும் பிரம்ம உணர்வுல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சில இன்னோவேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டு எந்த விதமான லாபமே இல்லாம அந்த பிரைஸ் மணிக்கோ அல்லது எதுக்குமே ஆசைப்படாம, இல்ல 4 பேர் வந்து கிண்டல் நடிக்கிறேன், நேரத்தை பெருசா வந்து ஆராய்ச்சி பண்ணி கிளிஷ்டி ஆக்கணும்னு சொன்னா அதையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்கான் இல்லையா? சோ அந்த மாதிரி இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது 2வது எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒர்க்ஸ்லயே நீங்க பாத்திரம் விளக்கும் போதே கூட நீங்க எந்த எண்ணமும் இல்லாம, அது வேண்டா வெறுப்போட பண்ணீங்கன்னா அவுட்டுங்க, அது மனசு உணர்வுல ஒட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா வேண்டா வெறுப்பு இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அஸ் எ டியூட்டி, ஒரு டியூட்டி கான்சியஸ்ல ஓகே வாங்கடா இன்னைக்கு இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைண்ட் ஸ்டில்லா இருக்கும். அதாவது அந்த வேலைக்கு உண்டான எண்ணங்கள் மட்டும் தான் போகும். அது வந்து பிரம்ம உணர்வுல இருந்து மிஸ் ஆனதா அர்த்தம் கிடையாது. நீங்க உங்க எண்ணத்துல வந்து ஒட்டி அதை உண்மையான நம்பி அதுல வந்து ரிசல்ட் ஆகி ஈகோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான், அது உண்மையா நினைக்கும் போது மட்டும்தான் எல்லா டேஞ்சருமே வருது. நீங்க ஒரு உணர்வு மயமாக இருந்து கொண்டு ஆனால் அதை அழகா நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு வெறுப்பை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்கல, ஏமா செஞ்சு முடிக்கணுமே அப்படிங்கிற அந்த தாட் இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். சரியா? எல்லா பாத்திரம் தேய்க்கணும் பிரம்மணங்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரல. பட் இஃப் யூ டூ லைக் தட் we can assume that they are also touching the பிரம்ம உணர்வு வித் மைண்ட். சரியா? நான் முதல்ல சொன்னது ஸ்டன்னிங் எஃபெக்ட் நோ மைண்ட் ஸ்டேட்ல, வித் மைண்ட்லயும் நம்ம பிரம்ம உணர்வு அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சிட்டிங் குவைட்லி வித் நேச்சர் சொல்லலாம். நிறைய நேச்சுரல் லவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயற்கை கண்ட மாத்திரத்துல அப்படியே மெய் மறந்து அவர்கள் கவிதையெல்லாம் படிப்பாங்க இல்லையா? இப்ப கவிதை எழுதுறான்னா சிந்தனை இருக்கு, மனசு இருக்கு, ஆனா அது அவனுடைய மனசு இல்லை. அது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு, பிரம்ம உணர்வுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவன் லாக் இல்லாம அதுக்காக நான் எழுதி சாதிச்சுவேன் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? இவன் வந்து அந்த இயற்கையை அப்படியே அழகா பாக்குறான், வர்ணிக்கிறான். அப்புறம் இவன் மைண்ட் ஓட ஆரம்பிக்குது, அவன் பாட்டு எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் தான் சிந்திக்கிறான். ஆனா நான் சிந்திக்கிறேன் என்ற ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம, ஈகோ இல்லாம, இதை வச்சு நான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன் இல்லாம, எந்த விதமான எதுவும் இல்லாம அப்படியே அந்த இயற்கையோடு இயற்கையாக கரைந்து ஆனால் இது செயலை செய்வது, ரிசல்ட் ஃபெயில்யூர் ஆனாலும் எதா ஆனாலும் அதை பத்தி கவலை இல்லாம அவன் ஒருத்தன் கவிதை எழுதலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பிரம்ம உணர்வில் இருந்து செயல்படுகிறான் என்று சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரு விஷயத்த கேக்குறீங்க, யாருக்கிட்டையாவது நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணீங்கன்னா கூட நீங்க பிரம்மணூர்ல தாங்க இருக்கீங்க. ஆனா நம்ம பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். பொதுவா வந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே நமக்குள்ள 1000 ஓட ஆரம்பிச்சிடும், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமா இவ்வளவு பேசுறானே இவன் முதல்ல ஞானியாக்கும் அப்படின்னு எல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஓடிக்கிட்டே நம்ம கேட்கவும் செய்வோம். சரியா? தட் இஸ் டிஃபரெண்ட். என்னது ரொம்ப பேசிட்டு இருக்கான், அப்படி எல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைண்ட ஓட்டிக்கிட்டே கேட்கறத பத்தி நான் பேசல. தட் 100% மைண்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு லிசனிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இருக்கீங்க. அப்போ ஒரு உணர்வு தேவை, அதுக்கும் லிசன் பண்றதுக்கும் ஒரு உணர்வு தேவை. நீ அந்த உணர்வுல மட்டும்தான் இருக்கீங்க, லிசனிங்கிற உணர்வுல மட்டும்தான் இருக்கீங்க. ஜட்ஜிங் மண்ணாங்கட்டி என்ன எந்த விதமான மனசு ஈகோக்குள்ள போகாம, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்க்குள்ள போகாம ஜஸ்ட் அந்த உணர்வோட லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி நீங்க லிசன் பண்ணும்போது நீங்க பிரம்ம உணர்வுல தான் இருக்கீங்க.
அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க. மைண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆயிட்டு ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகி அட்டென்ஷன் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுலயும் ஈகோட பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை ஈகோ இல்லாம நீங்க அந்த அட்டென்டிவ் ஒர்க்கை பண்ணீங்கன்னா, ரிசல்ட் பத்தி கவலைப்படாம அந்த அட்டென்டிவ் ஒர்க்கை பண்ணீங்கன்னா, அங்க கிடைக்கிறது ஒரு பிரம்ம உணர்வு என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொல்ல வரேன். சரியா? சரி, இப்ப எதுக்காக நான் இதை காட்டியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில அது கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எதுங்க? அந்த ஸ்டன்னிங் எஃபெக்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து அல்ல எல்லா நேரமும் கிடைக்கிறது இல்ல. ஆனா இனிமே கிடைச்சா அந்த முட்டாள்தனத்தை பண்ண வேண்டாம். அதுதான் நான்ற உணர்வு கூட அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த மன உணர்வோட நீங்க டிராவல் ஆகாம அதை பொய்யா பார்த்துக்கிட்டு அதை வச்சுக்கோங்க வேணாங்கல. அதை பொய்யா பார்த்துக்கிட்டு இதுதான் உண்மைங்கிற அந்த ஃபீலிங்கோட இருந்துகிட்டு நீங்க அந்த அனுபவிக்க ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப நெக்ஸ்ட் பார்ட், அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து மனசோட தான் வாழ்ந்து ஆக வேண்டி இருக்கின்றது. இப்ப நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மனசோட இருக்கும் போதும் கூட நான் சொன்ன ஒரு 5-6 ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸப்ஷனல் கேஸா நம்ம பிரம்மணரும் அப்பப்ப இருந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா அதையும் நம்ம ரெகக்னைஸ் பண்றது இல்ல. எப்படி நம்ம வந்து அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணாம கோட்டை விடுறோமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கோட்டை விடுறோம். அருமையா பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கா, எந்த விதமான ஈகோ இல்லாம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம தொலைக்கிட்டு இருக்கா. அப்ப அழகா ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அந்த ஃபீலிங்கை கண்டுக்கிறதே இல்லை, அந்த ஃபீலிங்கை இறுக்கி பிடிக்கிறதே இல்லை. இதுதான் நானும் நினைக்கிறதே இல்லை. சரியா? நான் எகெயின் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா மனசோட ஒட்டிட்டு பண்றீங்கன்னு அர்த்தம். போரிங்கும் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது, லைக் அட்டென்டிவ் ஒர்க் பண்ணும்போது, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நான் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது அல்லது குழந்தையை கவனிக்கும் போது அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அந்த உணர்வு தான் நான் என்று அதுல இறுக்கி பிடிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த மனசு புத்திங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு டூல்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு வேஷத்துக்காக நம்ம வந்து இது பண்றோம். பட் இது முக்கியம் இல்ல. அந்த உணர்வு தான் முக்கியம் என்று அந்த உணர்வு தான் இதுக்கே வந்து உணர்வு கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல நம்ம டெய்லி நான் உடல் அல்ல மனம் அல்ல புத்தி அல்ல அப்படிங்கிறது ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்கோம். இது வெரி வெரி எசென்சியலுங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஞானம் இல்லாம இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ ஞானத்துல நீங்க நிறையணும். இந்த நான் உடல் அல்ல மனசு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப டீப்பா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்றாட வாழ்வுல பிரம்ம உணர்வை நீங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அன்றாட வாழ்வுல இந்த மனசு புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு பின்னாடி ஓடாம நீங்க அந்த எதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உணர்வுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் முயற்சிப்பீர்கள், முயற்சிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சரியா? ஸோ இன் திஸ் வே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நானும் பாப்பாவும் ஒரு நம்ம விஸ்ராந்த் வார்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு மலை இருக்கு. ஸோ அந்த மலையில போய் ஒரு 2 hours உட்காந்துட்டு வரலாம்னு போனோம். அந்த மலைக்கு போய் உட்காந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு இந்த குற்றாலத்துல இந்த தியேட்டருக்கு முன்னாடி ஒரு மலையில வந்து பார்க் இருக்கும் இல்லையா, அங்க உட்கார்ந்து இருப்பீங்க, எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வேற லெவல்ல காத்தடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காத்தை நம்ம இங்க அனுபவிக்கலாம் அலந்தில. ஸோ காத்து சும்மா ஜம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, செம்மையா காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க அங்க அந்த காற்றையும் அந்த இயற்கையையும் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நாங்க ரசிச்சுட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பெண்கள் பிளஸ் ஒரு பையன். அந்த மலையின் இந்த எண்ட்ல இருந்து நாங்க ஏறி போனோம், மலையின் அந்த எண்ட்ல இருந்து அவங்க ஏறி வர்றாங்க. அவங்க 4 பேர் மாத்தி 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 சும்மா போன்ல வந்து ஸ்னாப்ஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? சோ இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடு. அப்படியே முன்னாடி பாக்குறேன் ஒரு பெரிய கேங் வந்து முன்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஸோ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கிரிக்கெட் ஆடுறவங்க பயங்கரமா என்ஜாய் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குண்டெறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்க ஒரு 4-5 பேர் அந்த குண்டெறிதல் பயிற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்னிங்ல இருந்து தண்டால இருந்து பயங்கரமா ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மலைக்கு மேல இருக்கோம். அப்சர்விங் எவ்ரிதிங். சரியா? இது எல்லாமே நாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். சரியா? இப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் பாப்பாட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேன். அப்படி நீங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணீங்களா? ஆமா, அப்சர்வ் பண்ணோம். அவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கிரிக்கெட் ஆடினவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, குண்டெறிதல் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அவங்க மலையில போட்டோஸ் எடுத்துக்கிட்டு லேடிஸ் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டேன். இந்த எல்லாருமே இவங்க எல்லாம் அஞ்ஞானிகள் அல்ல, ஞானிகள் அப்படின்னு இமேஜின் பண்ண.
இவங்க வந்து அதே ஆக்ஷன்ல என்ஜாய் பண்றதுக்கும் இவங்க இவங்க என்ஜாய் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா 2 பேருமே ஞானியும் என்ஜாய் பண்ணுவான், இவனும் என்ஜாய் பண்றாங்கிற. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறியே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அது வந்து மாமா இப்போ வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டாலோ, அல்லது தோத்து போறதை நினைச்சு பயந்துகிட்டே ஆடிட்டு இருந்தாலோ, அல்லது நான் தான் அதிக ரன் எடுக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்ல ஆடினாலோ, அல்லது கெத்த காட்டணும்னு நினைச்சு ஆடுறது. சோ எல்லாருமே வந்து ச்சே என்னமோ ஆடுறான்டா இவன் அப்படின்னு அவனை நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆடினாலோ, சோ இந்த மாதிரி அவன் அந்த கேம ஆடாம கேம்ல லாக் ஆயிட்டு ஆடிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிட முடியாது. ஆனா ஞானிக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. ஞானி வந்து கிரிக்கெட் ஆடும்போது எப்படி இருப்பான் அப்படின்னா ஒன்னஸ்பில்ல இருக்கான். அவன் கெத்து யார்கிட்ட யார் காட்டுறது? என்கிட்டயே நான் காட்டிக்கவா? அப்ப எல்லாமே என்னுடைய உணர்வு என்கிட்ட சும்மா நாச்சுக்கும் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன யார் யார்கிட்ட தோக்க போறாங்க, யார் யார்கிட்ட கெத்த காட்ட போறாங்க, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. சோ தேர்ஃபோர் அவங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டு அனுபவிக்கின்ற அந்த உணர்வுக்கும் இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்த இந்த விளையாடிட்டு இருந்த அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரியா? எல்லாம் நீங்களும் கண்டிப்பா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன? அந்த குண்டெறிதலும் அதுதானே. நான் தான் அதிகமான தூரத்துக்கு போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுலயும் ஒரு கெத்து இருக்கும். இங்க லேடிஸ் வந்து மாறி மாறி வந்து ஸ்னாப்ஸ் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய போஸ்டிங் முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல கூட அவங்க போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் when you compare இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் மட்டும் பண்ணாம ஆக்ஷன் சம்பந்தம் இல்லாம ஏகப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்தாங்களா இல்லையா? நல்லா கவனிங்க. ஹவு தே டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்னடா டிஃபரன்ஸ்னு கேட்கும்போது அழகா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா ஞானிங்கிறவன் ஆக்ஷன் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தன் உணர்வில் இருப்பதால் எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா எல்லாமே ஒண்ணுங்கிற ஃபீலிங் இருக்கு. இந்த ப்ராஃபிட் லாஸ் இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும். இது பொய் உணர்வாக இருக்கின்றது என்ற தெள்ள தெளிவோடு இந்த பொய் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்காக இவனும் ஜெயிக்கணும்னு தான் ஆடுவான். நீ கன்ஃபியூஸ் ஆடாதீங்க. அப்ப ஏனோ தானே ஆடுவான். இவனும் ஜெயிக்கணும்னு தான் ஆடுவான். ஆனா கெத்த காட்டணும் கூட நினைச்சா கூட பொய்யா கெத்த காட்டணும்னு நினைப்பான், பொய்யா ஜெயிக்கணும்னு நினைப்பான். இது எல்லாமே பொய்ங்கிற அந்த ஃபீல் மாயா ஃபீல் வந்து 100% உனக்கு தெளிவா இருக்கு. எல்லாமே நான்கிற ஃபீலிங் தெளிவா இருக்கு. லவ் ஃபீல் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எல்லாத்தையும் அந்த ஞானி வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு அதுதான் வந்து பிரம்ம உணர்வு. சோ அந்த பிரம்ம உணர்வோடு இங்கே இந்த பொய் உணர்வையும் அவன் அனுபவிக்கின்றான். பொய் உணர்வுன்னா இது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு அவனும் நினைக்கிறான். ஆனால் அதை பொய் உணர்வு என்ற மிக தெளிவான ஒரு புரிதலோடு அவன் நினைப்பதற்கும் இங்க இந்த பிரம்ம உணர்வை மிஸ் பண்ணிட்டு ஜெயிச்சாதான் சந்தோஷம்னு நினைக்கிறதுக்கும் கெத்த காட்டினாதான் சந்தோஷம் நினைக்கிறதுக்கும் பிரம்ம உணர்வில் முழுமையான குறிப்பில் இருந்து கொண்டு கெத்த சும்மா நாச்சுக்கும் காட்டுவதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? சோ திஸ் இஸ் தி வே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அப்போ அந்த ஞானியினுடைய அந்த பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரா இருக்கு. ஏன்னா இதை மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன மாதிரியே தான் அவனும் ஆடுவான். பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது. சரியா? நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா அங்க எல்லா ஞானிகளும் அஞ்ஞானிகளையும் வெற்றி ஆடிருப்பாங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் இஸ் தி வே அண்டர்லைன்ல டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சிமிலர்லி ஒரு 3 லேடிஸ் ஞானிகள் வந்து அவங்கள மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம், தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லைங்க. ஆனா பட் அது எல்லாமே பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டு இது ஒரு ஃபாலோயர் கூட வரலன்னாலும் வந்தாலும் எதை பத்தியுமே கேர் இல்லை, ஆனாலும் ஃபாலோயர் வரதுக்கு அவனும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. ஸோ திஸ் இஸ் தி வே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. நானும் பாப்பாவும் ஆடிட்டு இருக்கும்போது மலையில இருந்து கீழே வந்து ஒரு சின்ன குட்டை இருக்கு. அந்த குட்டையில ஒரு தண்ணி இருக்கு. இங்க இருந்து ஒரு கல்லை விசிறி அடிக்கிறாங்க. அந்த கல்லு வந்து அந்த குட்டை வரைக்கும் போய் சேரல. அப்ப நான் வந்து சேலஞ்சு யார் வந்து அந்த குட்டை வரைக்கும் தண்ணி கல் எறிகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாங்க மாறி மாறி எரிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்ப எரிஞ்சு விளையாடிட்டு இருக்கும்போது பெரிய பாப்பா மட்டும் அந்த குட்டையிலேயே ஒரே ஒரு கல்லு போய் விழுந்துருச்சு. அப்படின்னா ஜாஸ்தி தூரத்துல எரிஞ்சுட்டா. ஆஹா அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டா. அப்ப அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள இந்த நம்மளும் ஒரு கேம் ஆடணும், நம்மளும் வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்தோம். இதுல உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். இதுல 100% ஞான உணர்வு தான் மாமா இருந்தது. ஏன்னா இவளும் போடணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி இவளும் எரியணும்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர இவ போடக்கூடாது நான் மட்டும்தான் எரிஞ்சேன் அப்படின்னு நான் வந்து அதெல்லாம் நினைக்கல. ஜஸ்ட் பண்ணாதான் நாங்க பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க இல்லைன்றதை நான் எனக்கு புரியுது அப்படின்றத சேர்த்து சொன்னான். சோ இஃப் யூ டூ எனி ஆக்ஷன் அப்போ உணர்வு மயமாக இருந்து கொண்டு அந்த உணர்விலேயே நிறைந்து கொண்டு இந்த ஆக்ஷன் பார்ட்ல வரக்கூடிய ரிசல்ட் இம்மெட்டீரியல்
அப்படிங்கிற ஃபீல் பண்ணி இங்க லவ் ஃபீல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த லவ் ஃபீல்லே நிறைந்து கொண்டு ஆனாலும் விளையாடுகின்றாய் அல்லவா. சோ தட் இஸ் வி கால் இட் இஸ் தி ரியல் பிரம்ம உணர்வு என்று புரிகிறதா என்று நாங்கள் விவாதம் செய்து ஒரு புரிதலுக்கு வந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்ப பிரம்ம உணர்வை நம்ம கேட்ச் பண்ணணும். அந்த பிரம்ம உணர்வுலயே நம்ம ஸ்டிக் ஆகி உட்கார்ந்து இருக்கணும். இந்த மாயா உணர்வை இருக்கும். ஆனா அந்த மாயா உணர்வை மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க உணரணும். இதுதானுங்க ஞானம். சோ இந்த ஒன்லைன் ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். சோ கன்க்ளூஷனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஞானிதான். நம்ம பிரம்ம உணர்வுல தான் இருக்கோம். நீ மனசோடு இருந்தாலும் பிரம்ம உணர்வில் தான் இருக்கின்றாய். மனசு இல்லாமல் இருந்தாலும் பிரம்ம உணர்வில் தான் இருக்கின்றாய். சரி, இதை நம்ம மறக்கவே கூடாது. சரியா? இந்த பிரம்ம உணர்வுங்கிறது எங்கேயோ விலை கொடுத்து வாங்குறதோ அல்லது ஏதோ முயற்சி பண்ணி எடுக்கிறதோ கிடையாது. ஆல்ரெடி வி ஆர் தட். அதுவே நான் என்று மிக தெளிவாக உணர வேண்டும். நம்பர் 1. ஆனா 2 இடத்துலயுமே மிஸ் பண்றோம். அந்த மிஸ் பண்றதை தவிருங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இடத்துல எங்க மிஸ் பண்றோம்? நோ மைண்ட் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்குது லைஃப்ல. ஆனா அந்த நோ மைண்ட் ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அந்த பிச்சைக்காரி ஃபைவ்-ஸ்டார் ஹோட்டல்ல நெக்லெக்ட் பண்ண மாதிரி அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இனிமே அந்த தப்பா பண்ணாதீங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்தது அப்படின்னா, ஓ இதுதான் நான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை மட்டும் கொடுங்க. இது யார் கொடுப்பாங்க? மனசுதானே பேசும். மனசு பேசாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சித்தாபாஸ். அது பிரம்ம உணர்வே தான். பிரம்ம உணர்வே உணர வேண்டும். நான் தான் எது என்று நானே தான் உணர வேண்டும். வேற யாரெல்லாம் உணர முடியாது. சரியா? ஏன்னா அந்த உண்மை உணர்வை நான் மறந்து விட்டு பொய் உணர்வை மட்டுமே உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அவலம் மாற வேண்டும். அந்த உணர்வுல நீங்க அப்படியே திளைக்க முயற்சி செய்யுங்கள். அந்த உணர்வில் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். மனசு உள்ள ஓடி வருவான். இந்த மனசு பயமுறுத்துவான். அல்லது மனசு நீ ஜெயிச்சடா அப்படின்னு ஒரு கெத்த காட்ட நினைப்பான். என்ன வேணா வரட்டும். ஆனா இதுதான் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த பொய் உணர்வு வச்சுக்கோங்க வேணாங்கல. ஆனா இந்த உண்மை உணர்வில் இருந்து கொண்டு இந்த பொய் உணர்வை நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்தீர்களே ஆனால் நாம ஞான ஸ்டேட்ல ஞானத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம். சரியா? இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொல்லி முடிச்சேன். நெக்ஸ்ட், பட் அந்த அனுபவங்கள் நம்ம அடிக்கடி கிடைக்கிறது இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அனுபவிக்கக்கூடிய அந்த மனசு உணர்வுல, சோ மன உணர்வுலையும் நம்ம இருக்கும்போது எல்லா நேரமும் ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல தான் இருக்கும்னு அர்த்தம் இல்ல. பல நேரங்கள்ல நம்மளும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ஈகோ இல்லாம இருக்கத்தான் செய்யறோம். அப்போ பிரம்ம உணர்வுல இருக்கிறோம். ஆனா இதை ரெகக்னைஸ் பண்ணி தொலைய மாட்டேங்கிறோம். அப்போ அருமையான அந்த ஃபீல போட்ட விடுறோம். எப்படி அங்க விட்டோமோ அதே மாதிரி இங்க போட்ட விடுறோங்க. இந்த ஜெயிச்சாதான் சுகம், இல்ல ஏதோ ஒண்ணு அடைஞ்சாதான் சுகம் அப்படின்னு இந்த மன உணர்வில் ஒட்டி கொண்டு இதிலேயே சுகத்தை அனுபவித்து பழகிய மனம் இந்த உண்மையை கிரகிக்க மறுக்கின்றது, ரெகக்னைஸ் பண்ண மறுக்கிறதுன்னு சொல்ல வரேன். சரியா? சோ அந்த ஒரு முட்டாள்தனத்தை நம்ம பண்ணக்கூடாது என்று நான் சொல்ல வருகின்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் எல்லா ஞானிகளுமே வைராக்கியா இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவர்ட்ஸ் தி ஞானானுபவா அப்படின்னு சொன்னாங்க. வைராக்கியான என்ன? உலக பற்றில் இருந்து விடுதலை அடைந்தனால் மட்டும்தான் ஞானப்பாதையை அடைய முடியும்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா இவன் மனசுல இந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு மனசு கொடுக்கிற சுகம் மட்டுமே சுகம் என்று நீ ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீயா இருக்கிறத எப்படி உணர்வ? சோ நீயா தான் இருக்க. அது உணரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைண்ட்ல இருக்கிற கிரிப்பு போகணும். உலக பற்று விலகணும். உலக சுகம்ங்கிறது ஒண்ணுமே இல்லடா. உன்கிட்ட இருக்குடா சுகம். அது சும்மா நாஜுக்கும் நீ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வந்ததுடா என்ற இந்த ஒரு ஞான கருத்துக்களில் தான் நம்ம ஆழமாக பதிய வேண்டும். அப்படி முழுமையாக ஆழமாக பதியும் போது இந்த விளையாட்டிற்கு நாம் மாயை என்ற புரிதலோடு நம்ம விளையாடணும். ஆனா உண்மையில் நான் என்ற உணர்வை ஒரு நாளும் மிஸ் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க, எந்த வேலையும் இல்லை அப்படின்னா போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அதுதான்டா நான் சொல்லிட்டு ரிஜாய்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நத்திங் அப்படின்னா அந்த நத்திங்னஸை கூட ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா பிரம்ம உணர்வு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அது எப்போதும் சாஸ்வதமாக ஆனந்தமயமான ஒரு உணர்வு. அது இருந்து என்ன செய்ய அதை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. சோ பெர்மனண்டா பேரானந்தமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புத நிலைய கேவலமான ஒரு அஞ்ஞானத்தின் காரணமாக இந்த விஷயத்துல வேஷத்துல போயிட்டு லாக் ஆயிட்டு லூஸ் மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அவல நிலை நம்மை விட்டு அகல வேண்டும். அகலும் என்ற நம்பிக்கையோடு நான் என் உரையை நிறைவு செய்கின்றேன்.